ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு அறிவியலில் 3ஆம் பருவத்தில் அழகு 8 நுண்ணுயிர்களின் உலகம் அப்படிங்கிற பாடத்தில் 2ஆம் பகுதி பார்க்கலாம். நீர்வழி நோய்கள்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் காற்று இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நீர்வழியாக என்னென்ன நோய்கள் பரவுது அப்படின்னு பாருங்கள். இப்போ மாசடைந்த நீரில் காணப்படும் நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு தொற்று நோய்களை உண்டாக்கும். காலரா, டைஃபாய்டு நோயை ஏற்படுத்தும். இந்த காலரா, டைஃபாய்டு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோ மைலிட்டிஸ், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஒரு சில பொதுவான நீர்வழி நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவான நீர்வழி நோய்களையும் அவற்றை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் என்னென்னு பாருங்கள். காலராங்கிறது ஒரு கொள்ளை நோயாகும். இந்த நோயினால் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மொத்தமாக இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது விப்ரியோ காலரா என்ற உயிரினால் கெட்டுப்போன உணவு, நீர் ஆகியவற்றின் மூலம் ஏற்படுகின்றது. ஓகேங்களா? இது விப்ரியோ காலரா அப்படிங்கிற உயிரினால கெட்டுப்போன உணவு, நீர் ஆகியவற்றின் மூலமாக ஏற்படும். இந்த நோய் தொற்று ஏற்பட்டவருக்கு கடுமையான நீர் போன்ற வயிற்றுப்போக்கு, பேதி, வாந்தி, தலைச்சுற்று மற்றும் நீர் சத்து குறைவு போன்ற அறிகுறிகள் எல்லாமே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து டைஃபாய்டுன்னு பார்க்கலாம். டைஃபாய்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 15 வரையில் உள்ள குழந்தைகளுக்கு இந்நோயானது பொதுவாக காணப்படும். ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம், அதாவது 2.5 மில்லியன் மக்கள் இந்த டைஃபாய்டு நோயால் பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சால்மோனல்லா டைஃபி என்ற பாக்டீரியாத்தால் இந்நோய் ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்நோயினால் பாதிக்கப்பட்டவரின் கழிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகள் கலக்கப்பட்ட நீர் மற்றும் உணவினால் டைஃபாய்டு நோயானது பரவப்படுகிறது. காய்ச்சல், பலவீனம் மற்றும் வாந்தி எடுத்தல் போன்ற அறிகுறிகள் இந்நோய் தாக்கப்பட்டவரிடம் காணப்படுங்கிறாங்க. பாக்டீரியாவில் தோன்றும் நீர் நோயை பற்றி கீழ்கண்ட அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த டைஃபாய்டு நோய் பார்த்தீங்கன்னா என்ன பாக்டீரியா காரணம் அப்படின்னா சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா தான் காரணம். சரிங்களா? மேலும் தெரிந்து கொள்கள் என்ன பாருங்க. காலரா நோய் விப்ரியோ காலரா என்ற உயிரியால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை முதல்ல வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் காச் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? இந்த பாக்டீரியாத்தால் உருவாக்கப்பட்ட காலரோஜான் என்ற தீங்கிழைக்கும் நச்சு பொருளே இந்த நோயை ஏற்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? காலரோஜான் என்ற தீங்கிழைக்கும் நச்சு பொருள் தான் இந்நோயை ஏற்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? பாக்டீரியாவினால் ஏற்படும் நீர்வழி நோய்கள் என்னென்னு பாருங்க. நோய்கள், நோய் காரணி, நோய் பரவும் முறை, பாதிக்கப்பட்ட திசுக்கள், உறுப்புகள், அறிகுறிகள், தவிர்த்தல் மற்றும் தடுக்கும் முறைகள் என்னென்னு பாருங்க. காலரா அதீத வயிற்றுப்போக்கு நோய், விப்ரியோ காலரா அப்படிங்கிற நோய் காரணி காரணம். நோய் பரவும் முறை பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீர், வாய் வழியாக உட்செல்லல், வீட்டு ஈக்களினால் பரவுதல். ஓகேங்களா? பாதிக்கப்பட்ட திசுக்கள், உறுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா குடல் பகுதி ரொம்ப பாதிக்கப்படுது. அது அறிகுறிகள் பாருங்க. நீர்மமான கழிவு வெளியேற்றம், வாந்தி, தசைப்பிடிப்பு, தலைச்சுற்றல், நீர்ச்சத்து வெளியேற்றம். தவிர்த்தல் மற்றும் தடுக்கும் முறைகள் என்னன்னு பாருங்க. சுகாதார துப்புரவு, வாய்வழி நீர்ச்சத்தினை தரும் நீர்மத்தினை உட்கொள்ளல், இதெல்லாம் நடைபெறுது. அடுத்து டைஃபாய்டு, குடல்சார் காய்ச்சல், சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிறது இந்நோயினால் பாதிக்கப்பட்டவரின் கழிவு கலந்த நீர் பார்த்தீங்கன்னா மற்றும் உணவு வீட்டு ஈக்கள் மூலமும் பரவுது. சிறுகுடல் பாதிக்கப்படுது. அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக காய்ச்சல், பலவீனம், அடிவயிற்றில் வலி, தலைவலி, பசியின்மை, நெஞ்சு பகுதி மற்றும் மேல் வயிற்று பகுதியில் அரிப்பு ஏற்படும். நீரினை சுத்தப்படுத்துதல் மற்றும் கிருமிகளை நீக்குதல், பூச்சிகள் மற்றும் தூசுகள் மூலமாக உணவானது கெட்டுப்போவதனை தவிர்க்கிறது. பாலினை பதப்படுத்துதல், பொதுவான சுகாதாரத்தை அதிகரித்தல், தடுப்பூசி போடுதல், எதிர் உயிர் மருந்துகளை கொண்டு மருத்துவம் பார்த்தல் ஆகியவற்றால இது எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வைரஸால ஏற்படுத்தப்படும் நோய்கள் என்னன்னு பாருங்க. போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸால் உருவாகி ஒரு நபரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தில் கலந்து மூளை அல்லது தண்டுவடத்தில் நுழைந்து மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்கிறது. இந்த பாதிப்பின் விளைவாக தசைநார் பகுதியானது முடக்கப்பட்டு நடப்பது கடினமாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? போலியோவினால் பலவீனப்பட்ட தசைநார்கள் இப்படித்தான் இருப்பாங்க. போலியோவால் பாதிக்கப்பட்டவங்க. ஓகேங்க? போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய கட்டை விரலினுடைய தசைநார்கள் பாதிக்கப்படும். குறுக்கமடைந்ததால் இறுகிய நாண்கள் ஏற்படும். ஓகேங்களா? இந்த மாதிரி குறுக்கமடைஞ்சிரும். ஓகேங்களா? கால்களில். அடுத்து கால்பாதத்தினை மேல் தூக்கிய தசைநார்கள். இந்த கால்பாதத்தை மேல் தூக்குற மாதிரியான தசைநார்களை உண்டாகும். மூட்டினை நோக்கிய தசைநார்கள், மூட்டினை நேராக்கிய தசைநார்கள் உருவாகும். சரிங்களா?
அடுத்து தெரிந்து கொள்களை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. போலியோ வைரஸ் ஆனது என்டிரோ வைரஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இது உணவு குழாய் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று ஆகும். 3 முதல் 6 வயது வரையுள்ள குழந்தைகளை வந்து இது அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1995ஆம் ஆண்டு தான் வந்து போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வானது தொடங்கப்பட்டதா சொல்றாங்க. போலியோ ஒழிப்பு சொட்டு மருந்தினை கொடுத்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திட்டங்களை வந்து இந்தியா வந்து அமல்படுத்தியதா சொல்றாங்க. இளம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்தானது வாய்வழி சொட்டு மருந்தாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு தெரிந்து கொள்ள பாருங்க. 2011ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து தான் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஒருவரும் இந்தியாவில் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள எந்த ஒரு நபரும் போலியோவால் பாதிக்கப்படவில்லை எனில் உலக சுகாதார நிறுவனம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து போலியோ இல்லாத நாடு என அந்நாட்டை அறிவிக்கும். எனவே இந்தியாவானது 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி அந்த சிறந்த நிலையை அடைந்ததாக சொல்றாங்க. சரிங்களா? இந்தியா வந்து போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு ஜனவரி 13. சரிங்களா? அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ என்ற என்டிரோ வைரஸ்னால் இந்நோய் வந்து ஏற்படுறதா சொல்றாங்க. இந்த நோயானது கழிவுகளால் மாசடைந்த நீர் மற்றும் உணவின் மூலம் வாய்வழியாக பரவுகிறது. இதனால் கல்லீரலானது வீக்கமடைந்து மஞ்சக்காமலை நோய் தோன்றுகிறதா சொல்றாங்க. அதாவது ஜாண்டிஸ் தொற்று வந்து ஏற்படுறதா சொல்றாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். ஓகேங்களா? இது பாருங்க. ரோட்டா வைரஸ் ஆனது உட்கொள்வதன் மூலம் நுழைகிறது. இறப்பில் ஏற்படும் நோய் தொற்று ஏற்படுது. அது குழந்தை வந்து 6 முதல் 15 மாதங்கள் வரைக்கும் ரோட்டா வைரஸ் ஆனது மாசடைந்து உணவு, நீர், பொம்மைகள் மற்றும் காற்றில் கலக்கும் கருக்களால் வந்து ஏற்படுது. உடலிலிருந்து நீர் வெளியேற்றமும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் ரோட்டா வைரஸ் தொற்றுனால. அதீத வயிற்றுப்போக்கு அல்லது பேதி. பொதுவாக குடல் பாதிப்பினால் இந்த அதீத பேதி நோய் ஏற்படுது. இந்நோய் ரோட்டா வைரஸால உருவாகும். திடீரென அடிக்கடி ஏற்படும் வயிற்றுப்போக்கினை ஒரு நாளைக்கு 3 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை உருவாக்கும். ஓகேங்களா? இந்த நோயும் மாசடைந்த உணவு மற்றும் நீரினால பரவுதுன்னு சொல்றாங்க. அதிகளவு நீர் வெளியேற்றம் மற்றும் குடல் அசைவினால் உடலில் இருந்து அதிகளவு நீர் சத்தும் எலக்ட்ரோலைட்டுகள் எனப்படும் பொருள்களும் வந்து வெளியேறுகின்றன. ஓகேங்களா? இந்நோய்களின் அறிகுறிகள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. வைரஸால் ஏற்படுத்தப்படும் நீர்வழி நோய்கள் என்னென்னு பாருங்க. நோய் காரணி, நோய் பரவும் முறை, பாதிக்கப்படும் திசுக்கள், உறுப்புகள், அறிகுறிகள், தவிர்த்தல் மற்றும் தடுக்கும் முறைகள். போலியோ மைலிடிஸ், போலியோ வைரஸ் அப்படிங்கிறதுனால ஏற்படுது. நோய் தொற்று துளிகள், மூக்கு, தொண்டையிலிருந்து சளி வருதல், மாசடைந்த நீர், உணவு, பால். அடுத்து வந்து திசுக்கள், பாதிக்கப்படும் திசுக்கள் உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா கை கால்களில் வாதம் ஏற்படல், செயல் இழுத்தல். சால்க் என்ற தடுப்பு மருந்து வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து, இதனால தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் என்டிரோ வைரஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. மாசடைந்த நீர், உணவு மற்றும் வாய்வழி பாதிப்பாக ஏற்படும். கல்லீரலில் வீக்கம் ஏற்படும். குமட்டல், பசியின்மை, அதீத காய்ச்சல் மற்றும் மஞ்சக்காமலினால உருவாகுது. உணவு கெடுதலை தடுத்தல், உணவினை சரியாக கையாளுதல், குளோரினேற்றப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்ட நீரை வந்து பருகுதல், தனிமனித சுகாதாரம். ஓகேங்களா? அதீத வயிற்றுப்போக்கு ரோட்டா வைரஸ், மாசடைந்த நீர், உணவு மற்றும் வாய்வழியாக பாதிப்பு ஏற்படும். குடல். அடுத்து வந்து நீர்ம நிலையில் சளி போன்ற மலம் கழித்தல், வாந்தி, காய்ச்சல்ல ஏற்படும். சரியான சுத்தமும் சுகாதாரமும் இருந்தால் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள், வெக்டார் மூலமா பரவக்கூடிய நோய்கள் என்னன்னு பாருங்க. கடத்திகள் என்பது ஒரு நோய் கிருமி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடையீட்டு வேலையை செய்கின்றன. பல பூச்சிகளும் விலங்குகளும் இவ்வாறாக கடத்திகளாக செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவ்வாறு கடத்திகளால் பரப்பப்படும் நோய்கள் கடத்தி வழி நோய்கள் என்ன சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடத்தி வழியாக பரப்பக்கூடிய நோயை தான் வந்து கடத்தி வழி நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கடத்திகள் நோய் கிருமிகளை நோய் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து நோயில்லா ஆரோக்கியமானவருக்கு கடத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. மலேரியா, பிளேரியா, சிக்கன்குனியா, டெங்கு மற்றும் விலங்குகள் பரப்பப்படும் பறவை காய்ச்சல் மற்றும் பன்றி காய்ச்சல் போன்றவை கடத்தி வழி பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மலேரியா எப்படி ஏற்படும் பாருங்க. வளர்ந்து வரும் நாடுகளில் மிக முக்கியமானது ஒரு சுகாதார பிரச்சனையாக மலேரியாவானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாங்க. பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவை சார்ந்த ஒட்டுண்ணியால் இது வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்க. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம் மற்றும் பிளாஸ்மோடியம் ஓவல் ஆகியவை இவற்றினுடைய வகைகளாகும். இவற்றில் பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம் மிகவும் கொடியதும் உயிரை பறிக்கக்கூடியதும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதையும் கணக்கிடும் பொழுது ஒவ்வொரு வருடமும் தோராயமாக 300 மில்லியன், அதாவது 30 கோடி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா நோயினால பாதிக்கப்படுகின்றாங்கன்னு சொல்றாங்க. இது மனிதனுக்கு மிகவும் அபாயகரமானதாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய நோயாகும். இந்த நோயானது பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு குறைவாக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்களின் ரத்தத்தை குடிக்கும் பெண் கொசுவாகிய
அனோபிலாஸ் கொசுவால் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொசு மனிதர்களை கடிக்கும் போது நோய் கிருமியானது கடத்தப்படுகிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தலைவலி, மயக்கம், உடல் தசைவலி, குளிர் மற்றும் நடுக்கம், அதை தொடர்ந்து கடும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்துவதா சொல்றாங்க. அதிகமான வியர்வை ஏற்படுவதை தொடர்ந்து காய்ச்சல் குறைகிறது. குயனைன் மாத்திரைகளின் பயன்பாடு மலேரியா ஒட்டுண்ணிகளையும் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, குயனைன் மாத்திரையை பயன்படுத்துறதுனால இந்த மலேரியா ஒட்டுண்ணியையும் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ பாருங்க, தெரிந்து கொள்கலை இந்த மாதிரிலாம் ஏற்படுது. அதாவது உறிஞ்சும் போது ஸ்போரோசைட்டுகளை உட்செலுத்துகிறது. அதே சமயம் கல்லீரலில் எரித்ரோசைட்டிக் சைக்கோனியின் முந்தைய நிலை இரத்த சிவப்பணுக்கு வெளியே ஏற்படும். அடுத்தது சைப்ரோசைட்டுகளின் கல்லீரல் செல்களை தாக்கும். சைசாண்டுகள் உருவாகுது. சைசாண்டுகள் முதிர்ச்சி அடைந்து மீரோசைட்டுகளாக வெளியேற்றப்படுகிறது. மீரோசைட்டுகள் இரத்த சிவப்பணுக்களை கண்டறியும். இளம் ட்ரோபோசைட்டுகள் உருவாக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ட்ரோபோசைடுகள் உருவாகும். முதிர்ச்சி அடைந்த ட்ரோபோசைடுகள் உருவாகிறது. அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடைந்த சைசாய்டு உடைந்து மீரோசைட்டுகளை வெளியேற்றும். ஓகேங்களா, இது ஆண் பெண்ணு. அடுத்து எரித்ரோசைட்டிக் கைசோவோனி நிலை இரத்த சிவப்பணுக்குள்ளே உள்ள நுழையக்கூடிய நிலை. இது கேமிட்டுகளுடைய நிலை. ஓகேங்களா, இதனுடைய ஊசைட்டுகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. முதிர்ச்சியடைந்த யூசைட்டுகள் கிழிக்கப்பட்டு ஸ்பாலோசைட்டுகளை வெளியேற்றுகிறது. இது கொசுவின் உமிழ்நீர் சுரப்பியை போய் அடையும். ஓகேங்களா, ஊகைநைட்டுகள் கொசுக்களின் வயிற்றுப்பகுதியில் உள்ள எபித்திலி சுவருக்குள்ள தான் நுழைய ஆரம்பிக்கும். மைக்ரோ காமிட்டு, கேமரோ காமிட்டு கருவுறுதல் நடைபெற்று சைக்கோட்டுகள் உருவாகும். அங்கிருந்து மைக்ரோவும் மேக்ரோ காமிட்டு உருவாகும். இது ஊகைநைட்டு, ஊசைட்டுகள் வளர்ச்சியிலிருந்து ஊகைநைட்டு உருவாகும். இப்படி தான் கொசுவினுடைய வயிற்றுப்பகுதியில் உருவாகுது. இதுதான் மலேரியா ஒட்டுண்ணியுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து தெரிந்து கொள்களை பாருங்க. சர் ரொனால்ட் ராஸ் என்பவர் இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர் ஆவார். இவர் மலேரியாவை பற்றி தனது ஆய்விற்கு புகழ் பெற்றவர். ஓகேங்களா, இவர் இந்திய மருத்துவத்துறையில பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆண்டுகள் பணியாற்றினார். தனது ஆராய்ச்சியின் விளைவாக மலேரியா ஒட்டுண்ணியின் வளரும் நிலைகளானது கொசுவின் இறப்பை குடல்வெளி பகுதியில் நடைபெறுகிறது எனவோ, அதாவது கொசுவினுடைய இறப்பையும் குடல்வெளி பகுதியில் நடைபெறுகிறது எனவோ, எனவே மலேரியாவானது கொசுவினால் தான் பரவுகிறது என்றோ நிரூபித்தார். உடலியல் அல்லது மருத்துவத்துறைகளில் மலேரியா பரவும் விதம் பற்றிய தனது கண்டுபிடிப்புக்காக 1902 இவர் நோபல் பரிசை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மலேரியா கொசு மூலம் தான் பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டார்னா இவர் தான், சர் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிறவர். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா என்ற நோயானது ஒற்றை இலை RNA என்ற வைரஸால் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இந்நோயானது பாதிக்கப்பட்ட ஏடிஎஸ் எய்ஜிப்டி என்ற கொசு பகல் நேரத்தில் மனிதர்களை கடிப்பதால பரப்பப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இதனால் கடுமையான மற்றும் தொடர்ச்சியான மூட்டு வலி, உடலில் அரிப்பு, தலைவலி மற்றும் காய்ச்சல் ஏற்படுது. மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலியானது பல நாள்கள் நீங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வைரஸின் அடைக்காக்கும் காலமானது பார்த்தீங்கன்னா 2 முதல் 12 நாட்கள் இருக்கும். குளிர், அதிக காய்ச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி, தொடர்ச்சியான மூட்டு வலி மற்றும் நடப்பதற்கே கடினமாக உணர்தல் போன்றவை இந்நோயிற்கான பொதுவான அறிகுறிகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மூட்டுகள் அலர்ச்சி அடைவதால், அதாவது பாதிக்கப்படுவதனால இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நடப்பதற்கு சிரமப்படுவாங்க. பாராசிட்டமால் மருந்தானது வலியை போக்கவும் காய்ச்சலை குறைக்கவும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சிக்கன் குனியா இப்படி தான் இருக்கும். இது மாதிரி தான் இந்த மூட்டுகள் இருக்கிற பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்படும். சரிங்களா, இதனால தலைவலி ஏற்படும், காய்ச்சல் ஏற்படும், அரிப்பு ஏற்படும், மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும், தசைநார்களில் வலி ஏற்படும், கடுமையான மூட்டு வலி. இதுதான் சிக்கன் குனியாவுடைய அறிகுறிகள் எல்லாமே. அடுத்து டெங்கு பார்க்கலாம். டெங்கு பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு நோயானது எலும்பு முறிப்பு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுது. மூட்டுகளிலும் தசைநார்களிலும் கடுமையான வலி தோன்றுவதால் ஏற்படும் திருகப்பட்ட அமைப்பினால இதற்கு எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எலும்பு முறிப்பு காய்ச்சல்ங்கிறது எதுக்கு பேருனா டெங்குக்கு. ஓகேங்களா, ரத்தப்போக்கூடிய டெங்கு காய்ச்சல், அதாவது ஹெமாரேஜிக் காய்ச்சல் என்பது மிக கடுமையான மற்றும் உயிரை பறிக்கும் விகிதத்தில் சாவுக்குரிய நோயாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு ரத்தப்போக்கூடிய காய்ச்சல் ஆகியவை வைரஸானால ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோயானது ஏற்கனவே இந்நோயினால் தாக்கப்பட்டவரை எய்ட்ஸ் எய்ஜிப்டி என்ற கொசு கடித்து பின்னர் ஆரோக்கியமானவரை கடிப்பதால ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. எய்ட்ஸ் எய்ஜிப்டி அப்படிங்கிற கொசு கடித்து பின்னர் ஆரோக்கியமானவரை கடிக்கிறதுனால இது ஏற்படும். இந்த நோய்க்கான வைரஸினுடைய அடைக்காக்கும் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதிகமான காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசைநார் மற்றும் மூட்டுகளில் வலி, அது எலும்பு முறிப்பு காய்ச்சல், அரிப்பு மற்றும் ரத்தப்போக்கினை வெளிப்படுத்துதல், இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைவுபடுதல் போன்றவை இந்நோயோடு தொடர்புடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாங்க. வாந்தி மற்றும் வயிற்று வலி, மூச்சு விட சிரமப்படுதல், மிகச்சிறிய புள்ளிகள்
ஊறுதல், தோலில் தோன்றுதல், அதாவது தோலினுள் இரத்த கசிவை வெளிக்காட்டல், ஓகேங்களா, ஆகியவை டெங்கு காய்ச்சலோடு தொடர்புடையவை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பாராசிட்டமல் மருந்தானது காய்ச்சலையும் உடல் வலியையும் குறைக்க கொடுக்கப்படுகிறது. முழுமையான ஓய்வு மற்றும் நீர் சத்தான உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுவது ரொம்ப அவசியங்கிறாங்க இந்த டெங்கு காய்ச்சலுக்கு. சரிங்களா, இதனுடைய அறிகுறிகளை பாருங்க. காய்ச்சல், தலைவலி ஏற்படும், கண்களுக்கு பின்புறம் வலிக்கும், வாயில் உள்ள ஊன், மூக்கு, தோலுக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து லேசான இரத்த கசிவு ஏற்படும், உடல் வலி ஏற்படும், வாந்தி எடுக்கிறது, அரிப்பு ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். இது எல்லாமே டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள். ஓகேங்களா, புரதம் இதுக்கு எப்படி தவிர்க்கலாம்னா, புரதம் அதிகம் உள்ள உணவை உட்கொள்ள வேண்டும், அதிக நீரை பருக வேண்டும், கீரை வகைகளை அதிகம் உண்ண வேண்டும், பப்பாளி இலையிலிருந்து பெறப்படும் சாறினை குடிக்கலாம், பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, டெங்கு மருத்துவத்தில் மூலிகை பற்றிய பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கஷாயம் ஆகியவை இந்நோய்களுக்கு பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இது இரத்த தட்டுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதாக கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்து பைலேரியா அப்படிங்கிற நோய் பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பைலேரியா ஒரு முக்கியமான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நோய் நூல் போன்ற புழுவாகிய நெமட்டோடுகள், அதாவது வவுச்சேரேரியா பான்கிராஃப்டி என்ற புழுவினால் ஏற்படுகிறது. அதாவது வவுச்சேரேரியா பான்கிராஃப்டி என்ற புழுவினால் ஏற்படுதா சொல்றாங்க. முதிர்ச்சி அடைந்த இப்புழுக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதனுடைய நிணநீர் மண்டலத்தில் காணப்படுதா சொல்றாங்க. கியூலக்ஸ் என்ற கொசு இனம் கடிப்பதன் மூலம் இது கடத்தப்படுகிறது. பைலேரியா புழுவின் அடைக்காக்கும் நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 16 மாதங்கள் ஆகும். இக்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான தொற்று, காய்ச்சல் மற்றும் நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல் ஆகிய அறிகுறிகள் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நாள்பட்ட தொற்றின் முக்கிய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோயாகும். இது கால்கள், விரைப்பை மற்றும் கரங்களை அதிகம் பாதிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. நோய் பரப்பும் ஒட்டுண்ணியானது கொசு கடிக்கும் இடத்தில் படிய வைக்கப்படுகிறது. இந்த ஒட்டுண்ணியானது சேதப்படுத்தப்பட்ட தோலின் வழியாக உட்சென்று இறுதியாக நிணநீர் மண்டலத்தை சென்றடைகிறது. உட்சென்ற ஒட்டுண்ணியானது இரத்த ஓட்டத்தில் அதிக அளவில் எண்ணிக்கையில் காணப்பட்டு இரவு நேரங்களை செயலாற்றுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொசுக்கள் மூலம் பரவும் கடத்திவழி நோய்களை தடுத்தல் மற்றும் தவிர்த்தல் என்னன்னு பார்க்கலாம். கொசுவை எதிர்க்கும் மருந்துகள், அடுத்தது மேல் பூசு மருந்துகள், ஆயில்மெண்ட் எடுத்துக்கிறது மற்றும் கொசு வலைகளை பயன்படுத்தி கொசுக்கள் கடிப்பதை தடுக்கலாம்னு சொல்றாங்க. கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அழிக்க வேண்டும், போதிய சுகாதாரத்தை ஏற்படுத்துதல் வேண்டும், வடிகால் நீரை அகற்றுதல் மற்றும் தேங்கியுள்ள நீரை அகற்றுதல் மூலம் இவற்றை அழிக்கலாம்னு சொல்றாங்க. மூடப்படாமல் நீர் தேங்கி இருக்கும் பொருட்களாகிய நீர்நிலை தொட்டி, பானைகள், பூத்தொட்டிகள், பயனில்லாமல் இருக்கும் டயர், சாப்பிட்ட பின் எரியப்படும் நெகிழி பாத்திர வகைகள் ஆகியவற்றில் நீர் தேங்கி இருப்பதை தவிர்க்க வேண்டும் சொல்றாங்க. முதிர்ச்சி அடைந்த கொசுக்களை பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலமும் அழிக்கலாம்னு சொல்றாங்க. தேங்கி நிற்கிற நீர்நிலைகளின் மீது காணப்படும் கொசுக்களின் புழுக்களை, அதாவது லார்வாக்களை தடுப்பதற்காக எண்ணெயை தெளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிட்ரோனெல்லா எண்ணெய் அல்லது யூக்லிப்ஸ் எண்ணெயை போன்றவற்றை தோலின் மீது பூசுறதுனாலேயும் கொசுக்கள் கடிக்கிறத தடுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து விலங்குகளால் பரவக்கூடிய நோய்கள் என்னன்னு பாருங்க. பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த நோயினை உருவாக்கும் வைரஸ் ஆனது பன்றிகளிடமிருந்து உருவானதால் பன்றி காய்ச்சல் என இதற்கு பெயரிடப்படுகிறது. நோய் தடுப்பு ஆற்றல் மண்டலம் பலவீனம் அடைந்திருப்போருக்கு இந்த நோயின் பாதிப்பு மிக எளிதில் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா சுவாசித்தலை தீவிரமாய் பாதிக்கும் வைரஸ் ஆகும். இவை காற்றின் மூலம் தொற்றிக்கொள்ளும் நோயாகும். இந்த பன்றி காய்ச்சலானது பன்றிகளை தாக்குகிற வைரஸால் ஏற்பட்டு மனிதர்களையும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அதாவது H1N1 என்ற உயிரிதான் இந்த நோய் பரவுவதற்கு காரணமாக உள்ளதுன்னு சொல்றாங்க என கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்நோயானது தும்மல் மற்றும் இருமல் மூலம் வெளியேறும் நோய்க்கிருமி கலந்த திவலைகளை சுவாசிக்கிறது அல்லது உள்ளிழக்கிறதுனால போன்ற நிகழ்வுகளால நோய் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து மற்றவர்களுக்கு இது பரப்புது அப்படின்னு சொல்றாங்க. காய்ச்சல், இருமல், மூக்கிலிருந்து திரவம் உருவாதல், களைப்பு, தலைவலி, தொண்டைவலி, உடலில் அரிப்பு, உடல்வலி அல்லது வேதனை, குளிர், மயக்கம், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு, முழுமையற்ற மூச்சு விடுதல் ஆகியவை இந்நோயோடு தொடர்புடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாங்க. நோயினை தடுத்தல் அல்லது தவிர்த்தல்னா என்னன்னு பார்க்கலாம். மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்தினை கொடுக்கலாம், அல்லது பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளவரின் தொடர்பிலிருந்து விலகி இருத்தல், நீர் மற்றும் பழச்சாறுகளை பருகுவதன் மூலம் நீர்ச்சத்தின் அளவை குறைவதை தடுக்கலாம். அதிகமான ஓய்வு மூலம் நமது உடலை இந்நோயை எதிர்த்து போராட முடியும். எப்போதும் கைகளை கழுவுதல் மற்றும் நல்ல சுகாதாரமான பழக்கங்கள் நோய் பரவலை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க.
2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் பன்றிக் காய்ச்சல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. இந்நோய் வந்து பல மில்லியன் மக்களை வந்து தாக்கியதாகவும், எனவே ஜூன் 2009ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா பன்றிக் காய்ச்சல் என்னும் நோயை பெரும் கொள்ளை நோயாக அறிவிச்சது. சரிங்களா. 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 31,000 மக்கள் வந்து இந்நோயால் பாதிக்கப்பட்டு அதில் 1900 பேர் வந்து இறந்து போனதாக தகவல் சொல்கிறாங்க. 2017ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் மாலத்தீவில் இந்நோய் சிறிய அளவில் பரவ ஆரம்பிச்சது. இந்த பன்றிக் காய்ச்சல் நோயானது உலகளவில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து பரவியுள்ளதாக சொல்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனமானது இந்த நோய்க்கு பெரும் கொள்ளை நோயின் அளவில் 5ஆம் அளவு எச்சரிக்கையை கொடுத்துள்ளது. இந்த அளவானது மனிதர்களிடமிருந்து பிற மனிதனுக்கு நேரடியாக பன்றிக் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக காட்டுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பறவைகளின் மூலம் பரவும் நோய் இன்ஃப்ளூயன்சா, பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பறவை இன்ஃப்ளூயன்சா என்ற பறவை காய்ச்சலானது பல்வேறு எண்ணிக்கையிலான வைரஸ்களால் தொற்றும் நோயாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி பண்ணைகளில் காணப்படும் கோழிகள், வான்கோழி அல்லது வாத்து போன்ற பறவைகள், காட்டு பறவைகள் மற்றும் வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகள் ஆகியவற்றால் இந்த வைரஸ் ஆனது எடுத்து வரப்பட்டு இந்த நோயானது உண்டாகிறதா சொல்கிறாங்க. இந்நோயானது வெளிப்பட்ட போது ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் உள்ள சில இடங்களில் உள்ள மக்களை வந்து பாதித்ததாகவும் சொல்கிறாங்க. இந்நோயானது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1 மற்றும் HN9 என்ற போன்ற நுண்ணுயிர்களால் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா. இந்நோய் கிருமியின் அடைக்காக்கும் காலம் பார்த்திங்கன்னா 2 முதல் 7 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. வைரஸ், அதாவது பறவை காய்ச்சல் வைரஸ் பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு வைரஸ் ஆனது மூக்கு மற்றும் வாய் மற்றும் தொடுதல் மூலமாக பரவும். ஓகேங்களா. அறிகுறிகள் அதீத காய்ச்சல் ஏற்படும், இருமல், தும்மல், சுவாசத்தில் கடினம் ஏற்படும், பசியின்மையெல்லாம் ஏற்படும். அடுத்து பாதிக்கப்பட்ட பறவைகள் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது அவற்றின் வாய், கண்கள், கோலை மற்றும் மூக்கிலிருந்து வரும் சளி அல்லது எச்சங்கள் ஆகியவற்றால மாசடைந்த பகுதிகளுடன் தொடர்பு கொண்ட நபர்கள் மூலம் இந்நோய் வந்து பரவுதா சொல்கிறாங்க. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, வலிந்தோடும் மூக்குச்சளி, தசைநார்கள் மற்றும் உடலில் வலி, களைப்பு, தலைவலி, கண்கள் சிவப்பு நிறமாகுதல், அதாவது விழிவெண்படல அழற்சி மற்றும் சுவாசிக்க சிரமப்படுதல் போன்றவை இந்நோயினுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயினை தடுத்தலும் தவிர்த்தலும் பாருங்க. பாதிக்கப்பட்ட பறவைகளை திறந்த வெளியில் வைத்து விற்பனை செய்வதை வந்து தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பறவைகளோடு தொடர்பு கொள்வதையும், அதாவது அவற்றை கையால் பிடிப்பது, கொஞ்சி விளையாடுவது, கையாள்வதையும், பாதிக்கப்பட்ட பறவைகளை வந்து உண்பதையும் தவிர்க்க வேண்டும் சொல்கிறாங்க. சரியான முறையில் கழுவி சமையல் செய்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பார்த்தீங்கன்னா வைரஸ் ஏ, அதாவது H5N1 1996ஆம் ஆண்டு தான் வந்து தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸால் முதலில் தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் நோய் தோன்றியதாக கண்டறியப்பட்டது. இந்த H5N1 வைரஸ் வந்து அதிக அளவில் வளர்ப்பு பறவைகளை வந்து தாக்கியது. எனவே இது ஒரு கொடுமையான நோய் உண்டாக்கும் பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எனப்படுதுன்னு சொல்கிறாங்க. H5N1 என்ற வைரஸ் ஆனது 1997ஆம் ஆண்டு தான் உலக சுகாதார நிறுவனத்தால் முதலாவதாக மனிதனில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. முதலில் இந்நோயினுடைய வெளிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 2003ஆம் ஆண்டு டிசம்பரில் வந்து அறியப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாலியல் பரவுதல் நோய்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சில நோய்க்கிருமிகள் பாலியல் உறவு காரணமாக நோயினை வந்து ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி பிறரிடம் நெருக்கமான முறையில் உடலளவில் இணைக்கிற போதும் இந்த நோய்கள் வந்து பரவுகின்றன. இந்நோய் வந்து சாதாரண தொடுதல் மற்றும் பழகுதல் மூலமாக பரவுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேகவெட்டை நோய், அதாவது கொனேரியா, பிறப்புறுப்பில் கொப்பளம், பிறப்புறுப்பில் அக்கிகள், கிரந்தி நோய் மற்றும் எய்ட்ஸ் போன்றவை பாலியல் பரவுவதால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எய்ட்ஸ், AIDS. ஓகேங்களா. எய்ட்ஸ் என்பது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முயன்று பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் குறைவுபடுதலுடைய நோய் குறியீடு தான் சொல்கிறாங்க. எய்ட்ஸ் என்ற நோய்த்தன்மையானது ரெட்ரோ வைரஸால், RNA வைரஸால் ஏற்படுத்துறதா சொல்கிறாங்க. இதனை மனித நோய் எதிர்ப்பு குறைவுபடுத்தும் வைரஸ் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்களை அல்லது லிம்போசைட்டுகளை தாக்கி லிம்போசைட்டுகளை தாக்கி உடலினை வந்து பலவீனமடைய செய்யும். மேலும் உடலில் தானாகவே நோயினை எதிர்க்கும் திறனை வந்து குறைக்கிறது. அதே சமயம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைரஸ் ஆனது பாலியல் உறவு, அதாவது பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து நல்ல ஆரோக்கியமானவருக்கு ரத்தத்தினை வழங்குதல், சோதிக்கப்படாத ரத்தத்தை பிறருக்கு வழங்குதல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை கருவிகள், நோய்க்கிருமிகளில் உள்ள ஊசிகள், சிரஞ்சிகள், தாயிடமிருந்து சேய்க்கு, அதாவது பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து வளரும் கருவுக்கு பரவுதல் போன்ற வழிகளில் வந்து இது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடைக்குறைவு, நீண்ட நாட்களாக காய்ச்சல், இரவில் வியர்க்கிறது, கடுமையான வயிற்றுப்போக்கு ஆகியவை வந்து இவற்றினுடைய முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதனுடைய அமைப்பு பாருங்க. HIV அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸினுடைய உரை, இது கேப்சீடு,
இது வந்து கேப்சீடு. அடுத்து தலைகீழ் டிராஸ்கிரிப்டோஸ் நொதி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஆரண்ய இலைகள் எல்லாமே காணப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நோயினை தடுத்தலும் தவிர்த்தலும் பாங்க பயன்படுத்தி விட்டு எரியப்படும் அல்லது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தவும் மருந்தேற்றி சிரஞ்சுகளை வந்து மற்றும் ஊசிகளை வந்து பயன்படுத்த வேண்டும் சொல்றாங்க. பாதுகாக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பான பாலியல் உறவு கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோதிக்கப்பட்ட ரத்தத்தை பிறருக்கு வந்து வழங்குதல். அதாவது ரத்தத்தை வந்து சோதித்த பிறகுதான் வந்து மற்றவங்களுக்கு வந்து வழங்கணும்னு சொல்றாங்க. கத்திகளையும் முகச்சவரம் செய்வதற்காக ரேசர்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எய்ட்ஸ் எவ்வாறு பரவுகிறது என்பதை பற்றி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்ள பாருங்க. அமெரிக்காவில் உள்ள தேசிய சுகாதார நிறுவனத்தில் பணியாற்றும் ராபர்ட் காலா என்பவரும் பாரிஸ் நாட்டில் உள்ள ஃபாஸ்டர் நிறுவனத்தில் உள்ள லூக் மாண்டக்னர் என்பவரும் 1983 எய்ட்ஸ் ஏற்படுத்தும் நோய் தடுப்பாற்றலை குறைக்கும் வைரஸ்களை வந்து பிரித்தெடுத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த 2 பேரும் தான் வந்து எய்ட்ஸ் நோயை ஏற்படுத்தும் வைரஸ்களை வந்து பிரித்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மேலும் தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெட்ரோ வைரஸ் எனப்படும் HIV, அதாவது மனித நோய் தடுப்பு திறனை குறைவுபடுத்தும் வைரஸ் வந்து HIV வைரஸால் ஏற்படுத்தப்படும் எய்ட்ஸ் நோயானது முதலில் அமெரிக்காவில் ஹட்டாய் என்ற இடத்தில் 1981 கண்டுணரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1986 ஏப்ரல் மாதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதலாவது எய்ட்ஸ் பாதிப்பு என்பது ஆதாரத்துடன் தெளிவாக கண்டறியப்பட்டதா சொல்றாங்க. இந்த எய்ட்ஸ் பாதிப்பிற்கு எய்ட்ஸ் தடுப்பூசி RV 144 என்ற மருந்தானது தாய்லாந்து நாட்டில் 2003 சோதனைக்காக வழங்கப்பட்டது. இதனுடைய ஆய்வு அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 2011 வழங்கப்பட்டதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த நோயானது பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரோ வைரஸ் எனப்படும் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸால வந்து ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. இவ்வகை நோயினை பரப்பும் வைரஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கல்லீரல் செல்களை பாதித்து கடுமையான கல்லீரல் வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இது பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அல்லது பாலியல் உறவு மூலமாக பரவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்நோயானது பாதிக்கப்பட்டவரின் எச்சில், வியர்வை, கண்ணீர், தாய்ப்பால் மற்றும் ரத்தத்தோடு தொடர்பு கொள்ள நேரிடும் போது பரவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் காய்ச்சல், பசியின்மை, மயக்கம், வாந்தி, கண்கள் மற்றும் தோல் மஞ்சள் நிறமாதல், வெளிரிய நிறக்கழிவு, தோலில் அரிப்பு, தலைவலி மற்றும் மூட்டுகளில் வலி போன்ற அறிகுறிகளை வந்து வெளிக்காட்டுகின்றனர். நோயினை தடுத்தலும் தவிர்த்தலும் எப்படின்னு பாருங்க. ரத்த தானம் வழங்குவரை ரத்தம் கொடுப்பதற்கு முன்னரே பரிசோதனை செய்வதன் மூலம் நோய் பரவுதலை வந்து தடுக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்னால என்ன பாருங்க. கல்லீரல், இதனுடைய தமனி, ஹெப்பாட்டிட்டிஸ் தமனி, பித்தப்பை. ஆரோக்கியமான கல்லீரல் இப்படி இருக்கும். கல்லீரல் இலைநார் அலர்ஜி இருந்தால் இப்படிதான் ஏற்படும். இந்த மாதிரி கலர் வந்து மங்கி காணப்படும். மருந்துகளை ஊசி மூலம் ஏற்றுவதை வந்து தவிர்க்க வேண்டும்னு சொல்றாங்க. பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்புடைய பாலியல் உறவு மேற்கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. முகச்சவரம் செய்ய உதவும் கத்திகள் அல்லது ரேசர்களை பிறரோடு பகிர்தலை தவிர்க்க வேண்டும் சொல்றாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பு மருந்து சிறந்த முறையில் HPVக்கு எதிராக செயலாற்றுகிறது. இந்த தடுப்பு மருந்து மிகவும் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் செயலாற்றும் மருந்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாலியல் தொடர்பு மூலம் பரவக்கூடிய நோய்களை பத்தி அட்டவணையில கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். பாலியல் தொடர்பு மூலம் பரவும் நோய்கள் என்னென்னு பாருங்க. நோய் பரப்பும் காரணிகள், நோய் பரப்பும் நுண்ணுயிரி, நோய் பரவும் முறை, பாதிக்கப்படும் திசுக்கள் உறுப்புகள், அறிகுறிகள். பாக்டீரியானால என்னென்ன நோய் பாருங்க. கொனரியா, அது நீயசிரியா கொனரியா அப்படிங்கிற நோய். இது நுண்ணுயிரியால் பரவுது. நோய் பரவும் முறை பார்த்தீங்கன்னா நேரடி பாலியல் தொடர்பு. பாதிக்கப்படும் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா சிறுநீர் புறவழி குழாய் பாதிப்பு, பாலுறுப்பு வழியாக திரவம் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படும். சிஃபிலிஸ், ட்ரோபோனிமா பல்லிடம், நேரடி பாலியல் தொடர்பு. பிறப்பு உறுப்பின் தோல் மற்றும் முகோசோ பகுதியில் தேய்மானம், பிறப்புறுப்பில் புண், தோலில் வந்து வீக்கம் ஏற்படும். அடுத்து வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் பாருங்க. பிறப்புறுப்பில் கொப்பளம் ஏற்படும். அக்கி, ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் ஐரஸ். பாலுறுப்பு மூலம் பிறப்புறுப்பிலிருந்து வெளிவரும் கொலகொலப்பான ஜவ்வின் வழியாக தனித்தனியே ஆண் மற்றும் பெண்களினுடைய பிறப்புறுப்புகள், வாய், உதடு, முகம், பிறப்புறுப்பு ஆகியவற்றில் வலியுடைய கொப்பளங்கள். பிறப்புறுப்பில் கொப்பளம் ஏற்படும் அக்கி, இது அதே தான் மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறனால ஏற்படுது. பாலியல் உறவு மூலம் தோலிலிருந்து தோலுக்கு தனித்தனியே ஆண் மற்றும் பெண் உறுப்புகளின் பிறப்புறுப்புகள் பாதிக்கப்படும். பெண் பிறப்புறுப்பின் வழியாக வெளியேற்றம், அரிப்பு, இரத்தப்போக்கு மற்றும் எரிச்சல் உணர்வுகள் ஏற்படும். அடுத்து நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்னா சரிங்களா. நோய் எதிர்ப்பு திறனூட்டல் என்பது ஆன்டிஜென்களையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ அதாவது நோய் உயிர் பொருளையோ கொடுத்து நோய்க்கு எதிராக தடுப்பினை ஏற்படுத்தக்கூடிய செயலைத்தான் வந்து நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தடுப்பு மருந்தினை வந்து உடல்ல செலுத்தி நோயினை தடுக்கும் செயல் தான் தடுப்பூசி போடுதல். ஓகேங்களா.
தடுப்பூசி போடுறதுனா தடுப்பு மருந்துனா ஊசி மூலயமா உள்ள செலுத்துறது தான். அடுத்து நோயானது பரவுவதை தடுப்பதில் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த முறையாக இருப்பது நோயினை எதிர்க்கும் அளவிற்கு ஓம்புயிரை வலுவேற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த நிகழ்வு நோய் எதிர்ப்பு திறனூட்டலால் நிறைவேற்றப்படுகிறது. நவீன மருத்துவத்தினுடைய செலவு குறைந்து சிறப்பான நோய் எதிர்க்கும் கருவியாக இது காணப்படுதா சொல்றாங்க. ஒரு சமுதாயத்தில் உள்ள பெரும்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு திறனூட்டலை பெற்றுக்கொண்டால் அந்த சமூகத்தில் மற்ற மக்களுக்கு அந்த நோயானது பரவாது. இதனால எல்லாருமே பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தடுப்பூசி இடுதல் நிகழ்வை எட்வர்ட் ஜென்னர் என்பவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி மனித குலத்தினிடையே இருந்த பெரியமையானது ஜென்னரின் தடுப்பூசி மூலம் முழுவதுமாக அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தடுப்பூசி மருந்துகளும் அவற்றினுடைய வகைகளும் பார்க்கலாம். தடுப்பூசி மருந்துகள் என்பவை பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிர்களிடமிருந்தோ அல்லது அவற்றின் விளைபொருள்களின் உதவியுடனோ நோயினை தடுக்கவும் அல்லது சிகிச்சை அளிக்கவும் உருவாக்கப்படும் கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடுப்பூசி மருந்துகள் 2 வகைப்படும். அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள் மற்றும் கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள். சரிங்களா? உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள்லாம் பாருங்க, இவைகள் உயிர் வாழும் உயிரிகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இவ்வுயிரிகளின் நோய் பரப்பும் தன்மையானது வலுவிழக்க செய்யப்பட்டு மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிசிஜி தடுப்பூசி, வாய்வழியே போலியோ சொட்டு மருந்து. அடுத்து கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள்லாம் பாருங்க, வெப்பத்தினாலோ அல்லது வேதிப்பொருள்களாலோ நுண்ணுயிர்களானவை கொல்லப்படுகின்றன. அதாவது பாக்டீரியா அல்லது வைரஸ் மூலமா கொல்லப்படும். இவற்றின் மூலம் உருவாக்கப்படும் மருந்துகள் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. இவைகளுக்கு ஒரு முதன்மையான ஊட்டமும் டோஸும் மற்றும் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த வலுவூட்டும் ஊட்டமும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு தடுப்பூசி, காலரா தடுப்பூசி, கக்குவான் தடுப்பூசி. அடுத்து நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை என்ன பார்க்கலாம். சரிங்களா? 1970ஆம் ஆண்டு தான் உலக சுகாதார நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணையை வழங்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த அட்டவணையானது அனைத்து நாடுகளிலுமே செயல்படுத்தப்படுகிறது. குழந்தைகளை தொற்று நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக எந்த வயது குழந்தைக்கு எந்த தடுப்பு மருந்தை வழங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஓகேங்களா? இந்தியாவில் பின்பற்றப்படும் நோய் எதிர்ப்பு தடுப்பு திறனூட்டல் அட்டவணையில கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இப்போ பிசிஜி, பேசிலஸ் கால்மெட்டா குயிரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்தானது பார்த்தீங்கன்னா கால்மெட்டே மற்றும் குயிரின் என்ற 2 பிரான்ஸ் நாட்டு ஊழியர்களால் 1908 முதல் 1921 வரை 13 ஆண்டுகளின் முடிவில் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. பேசிலையானது வலு குறைக்கப்பட்டு காச நோய்க்கு எதிரான நோய் தடுப்பு திறனூட்டலுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிபிடி, 3 நோய் தடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கூட்டு தடுப்பு மருந்தாகும். டிப்தீரியா, தொண்டை அடிப்பான், பெர்டூசிஸ், கக்குவான் இருமல் மற்றும் டெட்டானஸ் போன்ற 3 நோய்களை தடுக்க இக்கூட்டு மருந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உலக சுகாதார நிறுவனத்தின் கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறனூட்டலால் ஒவ்வொரு வருடமும் 2 முதல் 3 மில்லியன் மக்கள் இறப்பிலிருந்து தடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டெங்கு நோய்க்கு எதிராக ஒரு புதிய மருந்தானது பல நாடுகளின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 2018ஆம் ஆண்டு 3 ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள குழந்தைகளை மலேரியா நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக முதலில் நோய் தடுப்பு மருந்தானது முன்னேற்றமாக வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உலகளவில் தட்டம்மையால் இறந்தவர்களின் விகிதமானது 7% குறைந்துள்ளதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது எம்எம்ஆர், புண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பு மருந்துகள் வைரஸ் தாக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பை அளிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிடி, இது இரட்டை ஆன்டிஜன் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜன் எனப்படும். இது டிப்தீரியா, தொண்டை அடைப்பான் மற்றும் டெட்டனஸ் போன்ற நோய்க்கு எதிரான பாதுகாப்பை தருகிறதாகவும் சொல்றாங்க. அடுத்து டெட்டனஸ் டாக்சைடு, இது டெட்டனஸ் பாக்டீரியாவினுடைய நச்சாகும் அப்படின்னு சொல்றாங்க. டிஏபி, டைஃபாய்டு, பாராடைஃபி மற்றும் பாராடைஃபி பிஏ மற்றும் பாராடைஃபி ஏ மற்றும் பாராடைஃபி பி போன்ற நோய்களுக்கான தடுப்பு மருந்தா சொல்றாங்க. சரிங்களா? குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை பாருங்க. பிறந்த குழந்தைக்கு பிசிஜியே போட்டிருப்பாங்க. பிறந்தருமே குழந்தைக்கு ஒரு ஊசி போடுவாங்க, அதுதான் பிசிஜி, ஃபர்ஸ்ட் டோஸு, 1வது ஊட்டம் அப்படிங்கிறாங்க. 15வது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வாய் வழியே போலியோ மருந்து போடுவாங்க, அது 1வது ஊட்டம். 6வது வாரம் பார்த்தீங்கன்னா டிபிடி மற்றும் போலியோ 1வது ஊட்டம். 10வது வாரம் பார்த்தீங்கன்னா டிபிடி மற்றும் போலியோ 1வது ஊட்டம். 14வது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிபிடி மற்றும் போலியோ 1வது ஊட்டம். 9லேருந்து 12வது மாதம் பார்த்தீங்கன்னா தட்டம்மை 1வது ஊட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 மாதங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிபிடி மற்றும் போலியோ, இதுவும் 1வது ஊட்டம். அடுத்தது 15 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் 1வது ஊட்டம். 2லேருந்து 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா டிஏபி 2 ஊட்டங்கள் 1 மாத இடைவெளியில். 4லேருந்து 6 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஇ மற்றும் போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கூடுதல் தடுப்பூசி ஊட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
10வது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிடி மற்றும் டிஏபி 1வது ஊட்டம். அது 16வது வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஇ மற்றும் டிஏபி 2வது கூடுதல் தடுப்பூசி ஊட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்ளல பாருங்க. லூயிஸ் பாஸ்டர் என்பவர் தான் 18ஆம் நூற்றாண்டின் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியாளர் ஆவார். இவர் நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாஸ்டரைசேஷன் நிகழ்விற்கு பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. லூயிஸ் பாஸ்டர். இவர் காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்களுக்கு மருந்தே உருவாக்குனாரு. பாஸ்டர் தான் கண்டறிந்த முதல் தடுப்பு மருந்தினை நோய்வாய்ப்பட்ட ராபிட் நாயால் பலமுறை கடிப்பட்ட ஜோசப் மீஸ்டர் என்ற ஒரு இளைஞருக்கு செலுத்தினார். அந்த இளைஞனுக்கு குறைவான வீரியமுடைய அல்லது பலமிழக்கப்பட்ட ரேபிஸ் வைரஸ் தயாரிப்பை மருந்தாக கொடுத்தார். அவனும் பிழைத்தான். இதன் மூலம் வீரியம் குறைத்தல் அல்லது பலமிழக்க செய்தல் போன்ற செயல்களை கண்டறிந்தார். நோய் பரப்பும் கிருமிகளின் தன்மையை மாற்றி நோய் எதிர்ப்பு திறனை தூண்டிவிடும் தன்மையை இவர் கண்டறிந்தார். ரொம்ப முக்கியம். லூயிஸ் பாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.